சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். அந்த திருப்பதி திருமலா லட்டுவில் விலங்குகளுடைய கொழுப்பு கண்டறியப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு நடத்த மத்திய உள்துறை அமைச்சகமானது முடிவு செய்துள்ளது. இதையடுத்து மத்திய உள்துறை இணை அமைச்சர் பண்டி சஞ்சய்குமார் தற்போது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திருப்பதி லட்டுவில் இது போன்ற விலங்குகளின் கொழுப்பு கண்டறியப்பட்டது என்பது கவலைக்குரிய விஷயமாகும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் உலகமெங்கும் உள்ள இந்துக்களுடைய மத உணர்வும் அவர்களுடைய நம்பிக்கையும் அடியோடு இந்த விஷயம் என்பது குலைத்து விட்டது என்ற ஒரு கருத்தையும் அதில் தெரிவித்துள்ளார். அந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கும் வகையில் உடனடியாக நடவடிக்கை தேவை. எனவே மத்திய அரசாங்கம் சார்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு மாநில அரசின் சார்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதற்கான அனுமதியை மாநில அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது ஒரு கடிதத்தை அவர் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவிற்கு வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நிபுணர்களுடைய கண்காணிப்பின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை என்பது தேவைப்படும் எனவும் மிக முக்கியமாக அரசியல் நோக்கங்களை முழுமையாக ஒதுக்கி வைத்துவிட்டு பாதுகாக்க ஒட்டுமொத்தமாக இந்துக்களுடைய நம்பிக்கையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தற்போது இந்த விவகாரம் தள்ளியுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். அதனை அடுத்து உடனடியாக அந்த சிபிஐ விசாரணைக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் அந்த கடிதத்தில் முன்வைத்துள்ளார். நந்தா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு. இந்நிலையில் திருப்பதியில் லட்டு தயாரித்த நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதை கண்டித்து